நீங்க எம்கேஆரோட இருந்தீங்க. அவர் எப்ப பாரு கீழே பார்த்து தொங்காசுங்கிறாரு அப்படின்னா என்னன்னு என்ன கேக்குறாங்க. ஓப்பானே யாரை பத்தி ஓப்பானே போட பொழந்துருவேன். யாரை பத்தி ஓப்பானேங்கிற விளக்கு. நாளைக்கு பால் காய்ச்சி கொஞ்சம் கோமியம் கொடுங்க. ஏ உள்ள கருப்பாகி உள்ள வந்து படுதாகி அடிமஜங்காத்தடிச்சு அம்மிக்கெல்லாம் ஆடுதடி. ஏ உள்ள கருப்பாகி உள்ள வந்து படுதாகி ஒரு தாயம்னு போகாத ஒரு 12 தெரியா பிடிக்காரு. இவருக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? ஏயோ வந்தோன்னு ஆடி மாசம் அவன் வேணும் பங்குன வெயில உள்ளுக்க வர இழுத்துது ஊத்துது. ஆடி மாசம் காத்தடிக்குதான். யாரையா நீங்க வந்த வந்த உடனே ஒரு 12 1000 வயிற புடுங்க மட்டையா புடுங்க. கருப்பான கையால கைய முடிச்சான் பார்வை ஓம் பார்வை என்னை சூம்புதம்மா. சூம்பக்கூடாது தூக்க வரிச்சி. அழகிய தமிழ் மகள் வெட்டு கொத்தனாரு மகள். கொத்தனார் மகளா? கவிதை நொப்பமுண்ட அவ்வளவுதான். யாரையா நீங்க? டக்குன்னு பிடிப்பேன் கைய தாண்டி டக்குன்னு அடப்பேன் உள்ள தாண்டி பக்குன்னு வாடி பக்கா செவடி நக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி கொக்க பிடிச்சு குருவி பிடிச்சு சந்தன லட்சுமியை பிடிச்சு நான் எம் கேட்ட உருவி பிடிச்சு. நீங்க 4 பேரு என் சங்கத்தை ஆளு தானடா. போய் குளிச்சுட்டு வாங்கடா. 4 பேரும் ஒரே பிள்ளைய ஷாட் போட்டீங்களே. அதுல தாளக்காரன் அண்ணன் பாரு வெதர்ல பருவு வந்த மாதிரி. அடுத்து என் சிங்க வந்து புலந்தான் பாரு. ஏன் எவாடா என் தங்கம் சிங்க வந்து பொழந்துச்சா மூத்தர ஊத்துனுச்சு. கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள மானா வளையங்குளம். இவனும் பெரும்புடுகு முத்திரையர் வம்சத்தில் பிறந்த சிங்கம் என்னுடைய மாணவன். தம்பி ஒரு குத்து குத்திட்டு போறீங்களா? அதுனா வேமா திரும்புவாங்க. என்ன எவனும் வாத்தியார இந்த விஷயத்துல மட்டும் நினைக்க மாட்டாங்க. உங்களை யாரு வர சொன்னது? உள்ள அன்னைக்கெல்லாம் ஒரு சிசிய வந்துட்டேன் பெட்ரோலை மேல ஊத்திட்டேன். பொம்பளை வச்சுல தலையிட்டா உன்னை கொளுத்தி போறேன்னு. தங்கா இந்த 4 புருஷன் மட்டும் போய் 4 புருஷன் அவ்வளவுதான். ஆனா காசு கொடுத்துட்டு ஆம்பளை உரம் சிமெண்ட் மூடைய பார்த்தவாரு 1/2 மணி நேரம் இந்த முண்டை எப்படி ஆடுறான்றா அங்கேதான் ஒண்ணு. அப்புறம் என்ன இது காட்டுற? எவனாவது எந்திரிச்சு ஒரு பிளேட வச்சு சூத்த கிரிப்பிட்டானே என்ன பண்ணுவேன்? ரத்தத்தை வாங்கி குடிச்சிட்டு போட்டோம் குளிச்ச உடனே. ராத்திரிக்கு கொஞ்சம் ஓத்திக்கிறேன் மனசு தீர்த்திக்கிறேன். ஹலோ ப்ரோ ஓமத்திர வடை. சிட்டான் 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 சிட்டான்னுக்கு படிச்சுனுக்கு இந்த சிக்கன சிக்கல சுகரம் போட்டு காலேஜுக்கு போனாலா சந்திரலட்சுமி காணலடா கத்து வரம் தூக்கலடா நெப்போலியன் கேக்குதடா லாலா கடை லாலா கடை ஒயிட்டில் தான் கோலி வந்து போகுது. ஒரு 3 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண முடியுமா? உன்னையும் நான் வளகாப்பு கூப்பிடுவேன். ஆமா இவர் அப்படியே லைட் அப்படி செஞ்சு தள்ளிட்டாலும். ஏய் 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பாவாடை கட்ட தெரியாது. உன்னை கட்டி விட்டு கள்ளக்குறிச்சி பக்கம் அழகிருஷ்ணா மைசெட்டுங்க மாமா தோணுகால் மேடையில் உன்னைய நாடகம் ஆட வச்சவே இந்த மாமே. இதை எல்லாரும் நினைக்கலாம் என்னடா தற்புறமையா சொல்றான்னு. கிடையாது. நான் அரிதாரம் தொட்டு நான் சொல்வாக்கு மாறல. நான் வளர்த்த பிள்ளைய பூராமே சுத்து மாடுவேன். என் மருமக பிரகதீஸ்வரி உள்பட அதுவும் எங்கள் அக்கா மகதேன். இன்னைக்கு எதுக்கு என் மருமக பிரகதீஸ்வரிக்கு ஓய்வு கொடுத்தேன்?
என் புள்ள டெய்லி ஆடி ஓஞ்சு வச்சு இந்த கருவா முண்டை இது வரைக்கும் வரல. நீங்க தான் நீவர் வளர்த்து விட்டு ஊர்ல போன்ட்டாரு. நானும் போயிட்டேன். அந்த பெட்டிக்காரனுக்கு ஒரு மண்டி ஓடுவேன். அவன் எனக்கு குருநாதர் விபூதி ஓடுவேன். அவனுக்கு வந்து இந்த கருப்பு இறங்கும், பனங்கலங்கு கருப்பு. மிருதங்காட்டு மட்டும் போயிடாத. ஏங்க அவன் தேர் இருதல முன்னி உம்முனே இருக்கும் தான். ஆல்ரவுண்டு காட்ட போயிடாத. ஏன் கண்டங்கருவை விட்டு விட்டு தான் டவரே கிடைக்கும். தாளை காட்ட போயிடாத, தண்ணி பாம்பு முங்கிக்கிருவேன். அதைத்தான் நான் பார்த்துட்டேன்னு. சந்தான லட்சுமி ஆன கதை கிடையாது, இதே எலி. அண்ணே அந்த மைக்கு நல்லா இருக்கு, நீ பொம்பளைய பார்த்து ஏத்துறியாக்க ஒழுங்கா இருக்கே. அத்தாத்துல சொல்லி விட்டு வை, சோத்துக்கு செக்கான ஊர்ல சீரழிச்சுட்டு போயிரு. அழுகாதீங்க விடுங்க. ஏமா என்னங்க எங்க அண்ணே ஒரே வண்டியை ஓட்ட முடியலையா? சரி என்னைய வச்சு ஓட்டினா எல்லாத்தையும் வித்துட்டு போக வேண்டியதுதான். டெய்லி வண்டி வேணாம், ஒரு நாளைக்கு மட்டும், அதுக்கு எஃப்சிக்கு மட்டும். ஒரு நாளைக்கு நாள் 2 லட்சம் ஆகும், பரவாயில்லையா? எங்க அண்ணன் தான் பெரியமா மையன். யாரா இருந்தா எனக்கு என்ன? சந்தலட்சுமி 3 வருஷமா உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி தையில இருந்தா கொடுத்த மண்டை வலிக்கு. நான் கூட வேகமா கூப்பிட்டு வேற ஏதாவது கேட்க போறாரோன்னு பார்த்தேன். பொம்பளை வாய் பேசுனா என்ன ஆகும்? ஏன் ஆம்பளை வாய் பேசுறா என்ன இழுக்கும்? ஆம்பளை வாய் பேசினான்னா ஆ, அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுறான் என்றார். பொம்பளை நாங்க பேசினாலும் அதே தான் பேசுவோம். தட்டுங்கம்மா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. கட்டுன கணவர்கள் கவனத்திற்கு, உங்கள் மனைவி எங்கே உட்கார்ந்துருக்க நோட் பண்ணவும். கட்டுன பொண்டாளிகளுக்கு வருது, உங்க கணவன்லாம் பாத்துக்கங்க. இவங்களெல்லாம் விட்டுருவேன். சரி, நீ அதிகமா வாய் பேசினா என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? வாயிலே ஓஸ் கைதட்டலாம். அத ஒரு வாலி எடுத்துக்கிட்டு எங்க ஆம்பளை மூத்தத்தை பூரா வாங்கி கூடி லம்பாடி சக்காளத்தி மாலை. என்ன சக்காளத்தி மாலை? என்னது? என்ன மாடு காரே மாட்டை கைத்த போடு. சுத்து மாடலடா முண்டை, ஒட்ட மாடுறா. என்ன மா? அங்க பாரு, அங்க பாரு, தம்பிய பாரு, மடு அள்ளுதாடா. தம்பி நீ வாடா, ஊமை போட 2 ஓடு போட்டு போடா, வாடா. ஏய் பொளந்துனா பொளந்து பொளக்கணும். சைக்கிள் சைக்கிள் முடிச்சு. ஏய் சந்தனா, சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேனே. நீ சுத்து மாடா, என் தம்பி உனக்கு சைக்கிள் போறேன். தம்பி இந்த மாட்டுக்கு சைக்கிள் அதிகம், ஒரே ஒரு வால் டிப் மட்டும். பெண்கள் சமைக்கணும், அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்கிறது தான் பெண்கள். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. வேற எப்படி? காடு மேடெல்லாம் உழைச்சிட்டு வந்து உங்களுக்காக கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்காம கணேஷ் போயல உன்னை என்ன சொல்றாருன்னு பாத்தியா? கணேஷ் போயல புளிப்பு வாவோடு அந்த மாதிரி எங்க அப்பு போறாரு பாரு. இதெல்லாம் பழைய வண்டி, மேட்ல ஏறாது. என்னையா பண்றிய? ஆனா நீ போனா சோக்க கழட்டிடுவாரு. என்னத்த கழட்டிடுவாரு? டீஸ் புட்டி தானே, சோக்க கழட்டிட்டு தேப்பாரு. கரைச்சு குடிச்சா கரைச்சு குடிச்சா அது தேக்கத்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன செஞ்சு விடுவ? நீங்க என்ன செஞ்சு விடுவீங்க? எல்லாம் செய்வோம். நானும் உங்களோட நல்ல செய்வேன். ஆம்பளை வெளியே இருக்கும் போது சீமக்கரு பக்கம் வந்துவாரு. ஏன் தொடச்சு விடவா? ஒவ்வொரு தாயக்கட்டிலையும் விருத்தமா போடுவேன். இவ்வளவு லேட்டா புரிஞ்சிருச்சு, இந்த காமெடியை எரிச்சிட்டாங்களே. ஏன் சீமக்கருவை? ஏன் சீமக்கருவில தான் நல்ல கட்டே இருக்கும். அதனாலதான் எல்லா கடையும் அழிச்சு விட்டாங்க. கட்டையிலே ஆம்பளை கொண்டு போய், புரியலையா? கட்டை பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் வெண்ணமைய. போடா நீ வாடா. ரொமான்ஸ் டயா பொம்பளையாலாம் கொஞ்சம் கோச்சுக்கிறாத்தா, லேசா தடவிக்கினேன். தம்பி உன்னை தொடும் போது ஏன் கத்துறேன்? அவங்களுக்கு ஒன்றும் அமையல. நாட்டில்
புரோட்டா கூட 4 புரோட்டா சேர்த்து சாப்பிட்டா விட்டுருவாங்க என் தம்பியெல்லாம். அந்த இதுல மட்டும் பொம்பளை correct ஆ மட்டும் பொம்பளை கிடையாது, குறிப்பா ஆம்பளை செவரொட்டின்னா ரொம்ப இதா இருப்பாங்க. செவரொட்டின்னு ஓரொட்டி அந்த போங்க மாடி வாடா என் தங்க. ஏய் அமைதி, எல்லாம் மௌனமா இருங்க. அன்னை வந்து போர் போடுறதுக்கு நீர் செக்கப் பண்ண போனேன். அடிக்குது குளிர் அடி அவசாரி முண்டை. அது என்ன நான் சொன்னேன்? யார் என்ன அவசரம்? என்ன 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 பிரச்சனை? என்ன ஒரே ஒரு விஷயம் இருப்பா, யானை ஏறா. இந்த பிள்ளைய நான் அவுசாரின்னு சொன்னேன். இந்த அவுசாரின்றது கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு பாட்டேன் வேமா கிளம்பிட்டாரு ஒரு திருவிழாவுக்கு. நம்ம கிளவி வேமா சேலையை கட்டலை, அவுத்துட்டு கட்டுடி சேரிய. நான் காலப்போக்கில் அவுசாரி, அவரு சேரி, அதுதான் நவுசாரி. குச்சுக்காரி இது இது கெட்ட வார்த்தை இல்லை, நான் விளக்கம் சொல்லுவேன். ஒவ்வொரு பெண்மகளும் குடும்பத்துடைய அருமை தெரிவதற்காக தெரியக்கூடிய பருவம் எது என்றால் வயசுக்கு வருவது. வயசுக்கு வந்தால் குச்சுக்குள்ளே போவது. குச்சுக்குள் போகும்போது 30 நாளைக்கு நீ தீட்டு, அந்த தீட்டுக்குத்தான் 10 காரி துப்பிட்டு போயிடுவாங்களாம். அதனால தான் குச்சிக்காரி என்று பேர் வச்சாங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தையை நம்ம கொண்டு வந்துட்டான். நான் சாதாரண கிடையாது, எனக்கு பாடமே நாரதர் பாடம் தான். ஏன் வாங்கல? திடீர்னு நீ வள்ளிக்கு வந்துட்டேன்னா இந்த சாண்டைய குடிக்கிறேன். என்ன சாண்டைய குடிக்க அப்படின்னா? சாண்டு அப்படின்னா என்ன? என்ன? எம்சாண்ட், எம்சாண்ட், பீசாண்ட், அத்தனை சாண்டுகளையும் கலவை போட்டு கொஞ்ச நேரம் வைத்து விட்டு தண்ணியை ஊத்துனா அது குடிச்சிடும். அதனாலதான் சாண்ட குடிக்கி. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அடி சந்தேகத்தை பிறந்த முண்டை. நான் என்ன சொல்லுங்க. என்னடா நீங்க என்னை வளர்த்து விட்ட உடனே எல்லா ஊர்ல என்னைய தான் போடுறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எம்கேஆரோட இருந்தீங்க, அவர் எப்ப பாரு கீழே பார்த்து தொங்காசு தொங்காசுங்கிறானே அப்படின்னா என்னன்னு என்ன கேக்குறாங்க. மாடு புடி மாடு. இந்த கடுமையான சூழ்நிலையில் எம்கேஆர் எப்படி இதை உரையாற்ற போகிறேன் என்று தெரியவில்லை. டொங்காஸ் என்பது என்ன? என்ன? அதே என்ன? என்ன 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 நினைக்கிது ஏதேத நினைக்கிது வண்ண வண்ண காசுகள் டொங்காசு தான். ஆத்தியாரே பாட்டு பாடி சமாளிக்க கூடாது, சொல்லுங்க பதில. டொங்காஸ் என்றால் என்ன? என்ன? சின்ன பையில வைத்திருப்பது சில்லற காசு. கோயில் உண்டி இல்லை, அந்த காசை போடும்போது கேட்கும் ஒரு சத்தம் டொங், அதுதான் டொங்காஸ். அப்புறம் இந்த கப்ளிங் தி ஓஸ்னா என்ன? கப்ளிங் இன் தி ஓஸ் இஸ் a dang, dang, dang in the long, long. நீரை கொண்டு வருவ தேவை ஓஸ். ஓஸ் அங்கெங்கே வீதிகளில் தெருக்கள் பெண்டா இருக்கும், பெண்டா இருக்கும். பெண்டா இருக்கும் போது ஓசுகளை திருப்ப முடியாது, அங்கே தேவை கப்ளிங். கப்ளிங் மட்டும் இருந்தா பத்தாது. கப்ளிங்னா சின்ன ஓட்டையாருமா பெரிய ஓட்டையாருமா திருவணுமா சொருவணுமா? அது உங்கது, உங்க குழாயை பொறுத்து சொல்லக்கூடாது. என் வீட்டு கூட சின்ன மாலை இருக்கும். சின்ன மாட்டாரு பெரிய மாட்டாரு மூக்குல அடிச்சே வருவேன். இவா கப்ளிங் இந்த ஓசுனா ஓஸ் இந்த கப்ளிங் ஜாயின். ஜாயின் போது நீர் கசிவு லென்த், லென்த் போது திஸ் அணவுண்டா பெஸ்ட். கருத்து பூச்சா கருத்து பூச்சா கருத்து பூச்சா மாடு வெறிக்குது. என் 2 மாணவங்க வர போறாங்க இன்னைக்கு, 2 பேரு. ஆனா அத்தா 2 பேரு நம்ம மயிரை போட்டு ஆச்சவா? உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் நடனம், ஒரு திறமை.
மருமக பிரீதீஸ்வரி, அது ஒரு தோற்றம், அவங்க ஸ்டைல் வேற. சந்தான லட்சுமி ஸ்டைல் வேற. நடனம் சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணுறீங்க. நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் அதுகள்கிட்ட ஏதோ விளையாட்டு வாக்கில் பேசுவேன். ஆனால் எத்தனை பேர் வாங்கின எம்கேஆர் இப்படி பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி சைபர். ஏதோ ஒன்று ஏன்னு கேளுங்க. ஏன் கையை தட்டினா கையில் என்ன சொரிசார தட்டுங்கயா. நான் காரில் போய் 1008 ஊரில் நாடகம் ஆட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணுமே, பெத்த தாய் தகப்பனை காப்பாற்றணுமென்று ஆம்பளையோட இந்த கலைத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கூடலூர் குண்டுமல்லி ஆட வந்த சந்தனவள்ளி, ஆடு தங்க புள்ள பாடி கருத்த புள்ள, ஆடி தங்க புள்ள. பயந்து வருது. இப்படி எந்த ஊர்லோட சாமியான்னாங்க இருடா. வந்தேன், 4 திசையிலையும் வீதியை போட்டேன். கடைசியில் இது தீய வைக்க தெரிஞ்சானே. கடைசியில் கோடாங்கி கவடு வேக தெரிஞ்சு. எங்க இப்ப வந்த ஆளை காணும். இப்போ வந்தானே யாரு? யாரு? இவன் தான் 2வது திசையும் லூசு. லூசு. இன்னொருத்த மெண்டல் வருவான் பாரு. வெள்ள நல்ல பல்லழகி, வெள்ள நல்ல பல்லழகி, வெள்ளரிக்கா இடுப்பழகி, வெள்ளரிக்கா இடுப்பழகி, பூஜனிக்கா சிமுண்டு மூட, சிமுண்டு மூட, சிமுண்டு மூட என்ன கம்பெனி சொல்லடி, சொல்லடி, அடி சிமுண்டு மூட என்ன கம்பெனி சொல்லடி, சிமுண்டு மூட. ஓப்பானே யார பத்தி ஓப்பானே போட பொளந்துறேன். வந்து யார பத்தி ஓப்பானேங்கற? குத்து விளக்கு ஓப்பானே. யார் யா நீ? என்னம்மா வியாபாரம் பண்ண விட மாட்டியா? ஆடி இருக்கா இங்க வந்து வியாபாரம் வந்து கீழ போய் பாரு போயா. குத்து விளக்கு ஓப்பானே. குத்துறனா ஓப்பானே தெரிஞ்சு போயிரும். சுடுகாட்டுல உங்க அப்பத்தா படுத்து கிடப்பா. இருங்கடா, காலையில உங்களுக்கு உளுந்தோட வாங்கி தர காசு வருதுடா. 18ஆம் படி கருப்பு 18ஆம் படி கருப்பு ராமர் கொத்தனார் குரூப்ஸ் கவுல்பட்டி எம்சிவி கபடி குழு மற்றும் விக்ரம் ஆடியோஸ் பயலகடா கொடூரமா ரூபாய் 501. இந்த ஊர்ல வாங்க மாட்டாங்க, அங்கிட்டு போய் சூம்பு. ஏய் பொளந்துறே பொளந்து. குத்து விளக்குன்னு எனக்கு கரெக்டாக தானே சொல்றேன். குத் இப்போ உனக்கு ஏதாவது புரியுதா? இத்தனை வருஷமா இருந்து எனக்கே புரியலையாடி. எவனாவது இப்படி இவங்க என்ன வரட்டுன்னு விளக்க மாட்டே அடிக்கிறேன். வாமா 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 கொஞ்சம் நேரம் வாமா, வாமா 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 கொஞ்சம் நேரம் வாமா. என்ன சந்தான லட்சுமி இப்படி இருக்கா கைலியோட? இவனா? ஏய் பொம்பளை, ஏன் அங்க மட்டும் தான் பார்த்தா எப்படி தெரியுது? என்னண்ணே என்னை பார்த்தா உனக்கு
என்னை பார்த்தா இழிச்ச பையன் மாதிரி தெரியுதா? என்னடா இந்த பொம்பளை யாரு? புருனா? நம்மளுடைய ஆ. கிண்ணா 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 சிஞ்சிலக்கா சிலுக்கலக்கா சியாமையா அரே சுச்சாரா பிறா அப்படி மாட்டேன். வாடி 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 எங்க தத்தா வாடி 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 வாடி. உள்ள உருவிட்டு போகிறத பிடிச்சி விட மாட்டியா? கோவப்பட்டு லலலா 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 லலலா. ஒரு வாத்தியாரை பார்த்து புடிச்சு விட மாட்டியான்னு கேட்கிறேன். ஏயா இவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தா, அதாவது ஒரு வாத்தியார்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை செய்யணுமா இல்லையா? ஆமா. தெரியாத பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். ஆ. ஒரு பொம்பளை பிள்ளை உருவிட்டு போனா பிடிச்சி விடணுமா இல்லையா? ஏலே நான் செக்கானத்துல மாடு சென்னைக்கு போற விளையாட வாக்குறேன். ஒளிமலையா போடா போடா நீ நீ வாடா. கட்டுனங் கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. கட்டின கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. சுத்துன பூமி எல்லாம் இந்த சொந்தத்தை தேடவும் ஆளு உண்டு. சுத்துன பூமி எல்லாம் அட சுத்தமா சொந்தத்தை பார்த்ததுண்டு. மந்தயமா நீ சொல்லம்மா, மந்தேமா நீ சொல்லமா, நீ கொண்ட வாழ்க்கைக்கு பேரொன்னம்மா. நீ தந்த வாழ்க்கைக்கு பேர் என்னமா? சந்தன லட்சுமி என் கூட தானே சக்கமா சேர்த்து வையுமா. கட்டுனங் கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. சுத்துன பூமி எல்லாம் அண்ணே அண்ணே டவுசர் ஒழுங்கா கட்டல மாதிரி ஏ முண்டை உள்ள தச்சி அடி லூசு முண்டை. என்ன இருடா இப்பத்தே ஒரு ஒம்பளை புள்ள அமைதி எடுபட்டவளை வர்றேன் கெடுக்கிறேன். பொம்பளை பிள்ளை? ஆ? இருடா ஏன்டா உனக்கு ஏன்டா வகுத்தறிச்சு கட்டி பூடிடா கண்ணால கட்டபடி கட்டி பூடிடா. விடாத விட மாட்டான்யா. போச்சுடா டேய், அது வேறடா. தலையை விட்டுறாதடா. போச்சா ஆள் எங்கடா இருக்கீங்க? ஆளா காணா. சரி ஏடா பொம்பளை பிள்ளைனா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாம போட்டு உருட்டுற. ஆளு ஒரு பக்கம் டவுசர் ஊத்துற வரீங்க. நான் எத்தனை சமாளிக்கிறது? என்னடா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு பூச்சி மருந்து திண்டே மாதிரி உட்காந்துருக்கேன். வாரு ஒண்ணும் தெரியாத பிள்ளையா. டாமி இங்க வா. கூச்சு டாமி. வாடியம்மா. ஏலே இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிய? அந்த பிள்ளைய மோந்து வாக்க விட மாட்டான்டாவே. ஏண்டா அவன் என்ன உன் பொண்டாட்டியா? அடுத்த முண்டாட்டி தாண்டா ஆளுக்கு முட்டா சாப்பிடுவோம்டா பேப்பர். அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படலாமாடா? ஏன்டா? சரி ஒண்ணு செய்வோம். என்ன? ஆளுக்கு கொஞ்சம் 6 மாசம். ஆனா நீ வெந்துதான் சாகணும். நாங்க 2 பேரும் ஆளுக்கு 6 மாசம். ஏன்னா அவன் எதுக்கு வேக? நம்ம செஞ்சுட்டு போவோம், அவன் தொடச்சு விட்டுக்கிட்டே வரட்டும். இது நல்லா இருக்கே. பேக்கில் 200 காசு இருக்கு. சரி அதை எடுத்துட்டு கருவல்ல விழுந்து செக்கானத்துக்கு போயிருங்க. 2 பேர்த்தையும் எரிச்சிருவேன். யாரு எரிச்சால் நான் வேக மாட்டேன்டியே. நான் சாகாத அவன் சாகாத வர வாங்கினவன், நான் வேகாத வர வாங்கினவன். அடிவாள மரம் புளிய மரம் அப்படியா? மாட்டி மாப்பிள நான் பாடையில பாடினேன்னா நொப்ப முட்டா அப்புறம். நீ பாடையில போறப்ப நான் தேர்ல வருவேன்டா. அடி அரச மரம் அத்தி மரம். அடி அத்தி மரம் புளிய மரம். உங்க அப்பத்தால கூட்டு போவேன் நான் கருவ மரம். நான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போவேன் வாழ மரம். என்னடா பாரு நொப்ப முடியல. 3 பேர் ஆடு கடை பொம்பளை விட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏலே அங்கிருந்து இவன் வேண்டாவே அவங்கள அடிச்சேன். சரி என்ன எதுக்குடா அடிச்சேன்? சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு வேணாமானதே. ஆனா வலிக்குது காட்டிக்கிற மாட்டேன். நம்ம நெடுந்தூரம் போக வேணாரு நினைக்க மாட்டியும் நடக்க வேணாம். அடி நினைக்க மாட்டியும் நடக்க வேணாம். அந்த பக்காது சோலைக்குள்ள குட்டி உட்காந்து போவோம். அடி அடி உட்காந்து பேசுகிறோமே.
முடியாது தம்பி அதை சொன்னீங்களே அதை எப்போ செய்வீங்க? காலையில 6 மணிக்கு வா. வரிசையா வா, எல்லாரும் வா. எல்லாரும் வேணாம், வாய் புண்ணா போகும்டா. வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விடுறாரு. உங்க வீட்டுல ஒற்றை அதிகமா இருக்கு மேடம். ஏண்டா ஏன் அடிச்சுடா நீ வாயே? அது தலை போற இடம் இல்லடா, தலை வர்ற இடம். அடி நெடுந்தோறும் போக வேணாம், நடக்கபடியும் நடக்க வேணாம்.